ஷெவர்லெட் பீட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஹெட்லாம்ப் ஃபேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபேட் ஆகிறதுக்கு நம்ம டோட்டலா ஒரு 3 ரீசன் தான் சொல்லியிருந்தோம். சன்லைட்ல இருக்க அல்ட்ராவைலட் ரேஸ், அப்புறம் இந்த நம்ம ஃபர்ஸ்ட் டே பெய்யக்கூடிய அந்த ரெயின் இருக்கு இல்லையா, ஆசிட் ரெயின், அதனால சால்ட் வாட்டர்ல வெஹிக்கிள் வந்து வாஷ் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய சால்ட் இருக்கு இல்லையா, ஸ்லெட்ஜ், அதெல்லாம் இப்படி ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் இந்த 190 வாட் பல்போ இல்ல 130 வாட் பல்போ, அதாவது வாட் அதிகமான ஹாலஜன் பல்ப் யூஸ் பண்ணும் போதும் ஜென்ரேட் ஆகக்கூடிய அதிக ஹீட்னால இது வந்து ஃபேட் ஆகும். இப்போ இதை வந்து ஹெட்லாம்ப் ட்ரிம் மெத்தட்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல இனிஷியலா பாத்தீங்கன்னா இது அதிகமா ட்ரிம் பண்ணி எடுக்கணும் இல்லையா, கட் பண்ணி மேல இருக்கக்கூடிய அந்த லேயரை, அதனால சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி, அதாவது 1500 இல்ல 2000 கிரிட் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி இது பாத்தீங்க ஹெட்லாம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலி கார்பனேட் பிளாஸ்டிக்ல தான் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போடுறோம் இல்லையா, அது வந்து அக்ரலிக் ஷீட் சொல்லணும் இல்லையா, அதுலதான் அந்த லென்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு ஃபேட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம் பாருங்க, அது வந்து ஜாஸ்திங்க. இந்த கண்ணாடி எல்லாம் போய் இம்பாக்ட் ஆகுனா மோதின உடனே துண்டு துண்டா சின்ன சின்ன துண்டா நொறுங்கிறோம் இல்லையா, இது அப்படி நொறுங்காது, கிராக் தான் ஆகும். அப்படின்றதுனாலதான் இதுல பண்ணுதாங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத அடுத்து பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம 2 ஸ்டெப் இதுல பண்ணிருக்கோம். 3வது ஸ்டெப்பா இப்போ பண்றதை நீங்களே லைவா பார்க்கலாம், எந்த அளவு ரிசல்ட் இருக்குன்னு. இந்த இருக்கு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டோம். ரிசல்ட் இதோட அப்ரேசிவ் ரேட்டிங் என்ன, இதோட டீடைல் எல்லாமே நம்ம வந்து ஒரு பெரிய வீடியோவா வந்து அப்லோட் பண்ணுவாங்க.